ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் இடையே துப்பாக்கிச்சூடு. வசந்தகர் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காட்சிகள். புல்தரையில் சுற்றுலா பயணிகளை அமர வைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய பதைப்பதைக்கும் காட்சிகள் வெளியான நிலையில் மக்கள் அதிர்ச்சி. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உடனான ராஜதந்திர உறவுகளை குறைக்க முடிவு. மே 1 முதல் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம், அட்டாரி வாகா எல்லை மூடல், சார்க் விசா திட்டம் ரத்து மற்றும் இரு நாடுகளின் உயர் கமிஷன் ஊழியர்கள் திரும்ப அழைக்கப்படுதல் ஆகியவை அமலுக்கு வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதுடன் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் இந்தியாவில் முடக்கம். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. இந்தியா உடனான பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனைக்கு தயாராகி வருவதாக தகவல். பாகிஸ்தானின் கராச்சி பகுதியில் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை சோதனையை அடுத்த 2 நாட்களுக்கு நடத்த ஆயத்தமாகி வருவதாக தகவல். பகல்காமில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த மதுசூதனின் உடல் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுத சோகம். Madhusudan Rao Somasuri. I am proud son of Madhusudan Rao Somasuri. I'll never leave you and go anywhere. You're always there with me. பகல்காமில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவரின் உடலுக்கு சென்னை விமான நிலையத்தில் அஞ்சலி. அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KP கந்தன் மற்றும் தன்சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்று விமானம் மூலம் சென்னை திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த 19 பேரை கண்ணீர் மல்க ஆறத் தழுவி வரவேற்ற உறவினர்கள். 3 மணி நேரம் முன்னதாக சென்றிருந்தால் தீவிரவாதிகள் தாக்குதலில் நாங்களும் பலியாகி இருப்போம் என வேதனையுடன் பேட்டி. ஒரு ½ அன் அவர் 1 ஹவர் லேட்டாக இருந்தால் நாங்களும் அங்கே போயிருப்போமே நமக்கு தெரியல. ஆனால் அந்த இன்சிடென்ட்னு சொன்ன உடனே எல்லாம் பயந்துட்டுச்சு. ஒன்றும் யாருக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. எங்களுக்கு யாருக்குமே உயிரே கையில் இல்லை, அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது. ஏன்னா எங்களில் ஒரு ஆள் வந்து இந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது அங்கே பிளட்டும் சகதியமாக கிடந்தது. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் நேச்சராக பார்க்கறதுனால என்னோட ஏஜுக்கு அந்த சம்பவம் ரொம்ப மோசமாக இருந்தது. 2வது வந்து அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸும் சரி ஆர்மியும் சரி எல்லாமே நல்ல செக்யூரிட்டி கொடுத்து டிராவல்ஸ் வந்து அனைவரையும் ரொம்ப சேஃப்டியா வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. பதட்டமான சூழ்நிலைய கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க. காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் மற்றும் சந்தானம் ஆகிய 2 பேருக்கு காயம். பகல்காமில் உள்ள மருத்துவமனையில் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவர் பரமேஸ்வரன் மேல் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் அமைச்சரின் பதவி வரும் திங்கட்கிழமைக்குள் பறிபோக வாய்ப்பிருப்பதாக தகவல்.
மக்கள் கூறிய போது செவி சாய்க்காத ஸ்டாலின் அரசின் ஆணவம் தற்போது நீதிமன்றங்களின் காட்டமான கேள்விகளால் அடங்கியிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மற்றும் +2வில் ஆங்கில வழி வகுப்புகள் இல்லாததால் மாணவர்கள் தனியார் பள்ளியை நாடி செல்ல வேண்டிய அவலம். மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் திமுக அரசு போதிய ஆசிரியர்களை நியமித்து ஆங்கில வழி கல்வியை துவங்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை உடனடியாக நியமிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மாணவர்களின் தேர்வு, பட்டம், புதிய திட்டங்கள் தாமதம். தங்களது அமைச்சர்களை காப்பாற்ற சட்ட வழிகளில் லட்சங்களை செலவழிக்க தயாரான திமுக அரசு மாணவர்களின் எதிர்காலத்திற்கு முறையான நிர்வாகத்தை வழங்க மறுப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லாமல் ஊசலாடும் உயர்கல்வி. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் ராணியும் இல்லாத ராஜ்யத்தை போல் துணைவேந்தரும் இல்லாத பல்கலைக்கழகங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கருணாநிதி பெயரில் புதிய பல்கலைக்கழகமா என மக்கள் கேள்வி. சொத்து பிரச்சனைகளில் தலையிட்டு அடியாள் போல் செயல்படும் வழக்கறிஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சியில் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பராமரிக்காமல் கைவிட்ட ஸ்டாலின் அரசு. பூங்கா முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்துள்ள நிலையில் மதுப்பிரியர்களின் கூடாரமாக இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. காவலர்களுக்கு அரசாணைப்படி அறிவிக்கப்பட்ட வார விடுமுறையை முறையாக வழங்காவிட்டால் பாதிக்கப்பட்ட காவலர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. நிர்வாகத்திறனற்று போதிய காவலர்களை பணியமர்த்தாமல் பணிச்சுமை மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் விடியா திமுக அரசுக்கு நீதிமன்றத்திடம் குட்டு வாங்குவதே வாடிக்கையாகிவிட்டதாக காவலர்கள் விமர்சனம். சென்னை வானகரம் அருகே பிரபல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் கூலி வேலை செய்யும் பெண்ணிடம் லிப்டில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் தப்பி ஓட்டம். பெண்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி வந்த உரக்கடைக்காரர் மீது போக்சோ வழக்கு பதிவு. அப்பா என தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கொள்ளும் விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். விடியா திமுக அரசு குழந்தைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை கொலை செய்து புதைக்கப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாகி விட்டதாக மக்கள் வேதனை. சென்னை தியாகராயர் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் கழிவறையில் இருந்து உடலில் காயங்களுடன் ஆடைகள் இன்றி 45 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பெண்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மனைவி மீதான சந்தேகத்தால் மின்சாரம் பாய்ச்சி கொல்ல முயன்ற கணவன் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் எந்த தவறும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைப்பதால் இதுபோன்ற அவலம் பெண்களுக்கு எதிராக தொடருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை போரூரில் 70 வயது மூதாட்டி தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரை நகைக்காக கொலை செய்த 2 சிக்கினர். ரோந்து பணி என்ற ஒன்றை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மறந்துவிட்டதே இத்தகைய கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதி. திமுக ஆட்சியில் மின்தடை அதிகரித்து வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகள் செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தஞ்சை ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் வார்டில் தீ விபத்து ஏற்பட்டதால் அவசரமாக வெளியேற்றப்பட்ட நோயாளிகள். அரசு மருத்துவமனைகளில் பராமரிப்புகள் துளியும் இல்லாத நிலையில் மாரத்தான் அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சேலம் நெத்திமேடு பகுதியில் இளைஞர்கள் தொழிலாளர்கள் வாழ்க்கையை நாசமாக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 321 கிலோ குட்காவுடன் மூவர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது ஒரே ஒரு குட்கா பாக்கெட்டுடன் பேரவைக்கு வந்த ஸ்டாலின் இப்போது மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் சிக்கும் நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு குட்கா பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஆன்லைனில் லாட்டரி விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி ஆன்லைன் லாட்டரி போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பத்திரப்பதிவுத்துறை 5.80 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக துறை அமைச்சர் பெருமைப்பட பேசிய நிலையில் புதிதாக 66 மாதிரி பத்திரப்பதிவு அலுவலகங்களை எங்கு, எப்போது, எவ்வளவு நிதியில் அமைக்கப் போகிறோம் என்பதை கூறாதது ஏன் என மக்கள் கேள்வி. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் சட்டப்பேரவையில் கூறாத அமைச்சர் எப்போது இதை கூறுவார் என்றும் இந்த திட்டமும் விளம்பரம்தானே என்று கிண்டல். தமிழ்நாடு போக்குவரத்து துறை நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் புதிதாக 3000 பேருந்துகள் வாங்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கடந்த நிதியாண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் குறைந்த அளவில் பேருந்துகள் வாங்கப்பட்டதாக கூறும் நிலையில் இதுவும் வெற்று விளம்பரமா அமைச்சரே என மக்கள் கேள்வி. விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு பேருந்து விபத்துகளில் 3637 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படும் பல்லாயிரம் கோடி நிதியை முறையாக செலவிடாமல் பராமரிப்பு குறைபாடுகள் மற்றும் பழைய பேருந்துகளின் தொடர் பயன்பாடு ஆகியவற்றால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பலரும் கருத்து. தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 3வது நாளாக நியாய விலைக்கடை பணியாளர்கள் போராட்டம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து நியாய விலைக்கடை பணியாளர்கள் கண்டன முழக்கம். தளபதி அரசே, ஒரு துறை ஆய்வை ஏற்படுத்திவிட. தமிழக அரசு தளபதி அரசே, ஒரு துறை ஆய்வை ஏற்படுத்திவிட. மக்களை ஏமாற்றாதே. வழங்கிவிடு. பொருட்களை பட்டலமாக வழங்கிவிடு. நாகையில் கடந்த 3 நாட்களாக நியாய விலைக்கடைகள் மூடியிருப்பதால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொருட்களை வழங்குவதற்கான மாற்று ஏற்பாடுகளை கூட ஸ்டாலின் அரசு செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. 3 நாளாக இந்த ரேஷன் கடை மூடி கிடக்கு. கடை விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்க போராட்டத்துக்கான நோட்டீஸ் கூட நெய்தான் விட்டுருக்காங்க. 3 நாளாக திரும்பி போக வேண்டியதாக இருக்குது.
வெளியிலையும் வந்து ஜாமான்லாம் வாங்க முடியாத அளவுக்கு விண்ணப்பட்ட அளவுக்கு விலைவாசி இருக்கிறதுனால நம்ம ரேஷன் கடையில் உள்ள ஜாமானை வாங்கலான்னு பார்த்தா அவங்க 3 நாள் லீவு போட்டிருக்காங்க. மறுபடியும் இந்த 2 நாள் லீவு வருது. பொதுமக்களாகிய நாங்கள் தான் இந்த பிரச்சனைக்காக மாட்டிட்டு தவிக்கிறோமே தவிர அரசாங்கமோ இந்த அதிகாரிகளோ வந்து பொதுமக்களை கண்டுக்காமல் விட்டுறது மிகப்பெரிய இதாக இருக்குது. தமிழக அரசு உடனடியாக இந்த நியாய விலைக் கடைகள் உடைய விற்பனையாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை செய்து உடனடியாக நியாய விலைக் கடையை திறக்காவிட்டால் நாளையிலிருந்து பொதுமக்களாகிய நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்களை தடுக்க ஸ்டாலின் அரசு முறையான நடவடிக்கைகளை எடுக்காததால் இதுபோன்ற கடத்தல் தொடருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் போலி கிராம நிர்வாக அலுவலர் அடையாள அட்டை வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். விடியா திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம். விடியல் தருவதாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி இருளில் தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டு. தருமபுரியில் இணையவழி கடன் மோசடிகளால் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் இணையவழி குற்ற பிரிவுத்துறை செயலிழந்து இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை மொரப்பூர் ஒன்றியத்தின் 60 ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. விடியா ஸ்டாலின் அரசு பெயருக்கு திட்டத்தை அறிவித்துவிட்டு ஓராண்டாக நிதி ஒதுக்காமல் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவையில் தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மூடப்பட்ட ஆலைகளை திறக்க கோரி ஆர்ப்பாட்டம். மாசு மற்றும் சுத்திகரிப்பு காரணங்களால் மூடப்பட்ட பல ஆலைகள் திறக்கப்படாமல் உள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் பாமர மக்களின் புதிய வீடு கனவுகள் கனவுகளாகவே மாறும் சோகம். விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையால் கட்டுமான தொழில்கள் பாதிக்கப்பட்டு கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம்.